கிராஃபிக் டிசைனிங் கிளாஸ். ஸோ நம்ம இதுவரை வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம கேன்வா, அடோப் எக்ஸ்டி, ஃபிக்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம். அதெல்லாம் தாண்டிட்டு இன்னைக்கு வந்து நம்ம மூவ் ஆக போகிற ஒரு முக்கியமான டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஸோ அடோப் ஃபோட்டோஷாப் சிசி தான் நம்ம இன்னைக்கு நம்ம மூவ் ஆக போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஷாப் சிசி வெர்ஷனை எப்படி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்றத சொல்லி தந்திருப்பேன். ஸோ அதே மாதிரி மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஷாப் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ற மெத்தட் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம். ஓகே, நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க டாக்குமெண்ட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப்பை தந்திருப்பேன். ஸோ டேரெக்டாக வந்து ஃபோட்டோஷாப் ஆப்பாக ஓப்பன் ஆகாது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டில் இல்லை வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் தான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எது ஓப்பன் பண்ணாலும் சரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக தான் இது இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபைல் ஓப்பன் ஆகுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்க லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபோட்டோஷாப் ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ளூ கலர் ஐக்கானில் இருக்கும். 1 minute எனக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. சில சிஸ்டமில் வந்து வந்துடும், சில சிஸ்டமில் வந்து லோட் ஆகிட்டு வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே ஃபோட்டோஷாப்பு இருக்குது பார்த்தீங்களா, சிசி. இந்த ஃபோட்டோஷாப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து பிஎஸ்ன்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப்பில் ஆப்பாக காமிக்காது. உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டில் மட்டும்தான் வந்து அது உள்ளே போயிட்டு தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கோசம் நான் சென்ட் பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கனாக்க இந்த ஃபோட்டோஷாப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் ஏன் இந்த ஃபோட்டோஷாப்பை ரெஃபர்ஸ் பண்ணாக்க இந்த இது ஃபோட்டோஷாப் 7 இந்த மாதிரி வெர்ஷன்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு வெர்ஷன். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஏற்ற ட்ரெண்டிங் மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால டிசைன்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபோட்டோஷாப் அதாவது வந்து இந்த பிஎஸ்ன்ற இந்த ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாடல் மாதிரி இந்த ஃபோட்டோஷாப் சிசி அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்க இன்றைக்கி ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து கற்றுக்கிறது எல்லாமே வந்து கற்றுக்கலாம். இங்கே பாருங்க, ஃபோட்டோஷாப் சிசி வெர்ஷன் எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணதும் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா வந்து டாக்குமெண்ட்லாம் தான் இருக்குது நமக்கு. அது கிளிக் பண்ணதும் நமக்கு பொறுமையாக தான் லோட் ஆகிட்டு வரும். ஸோ எடுத்த உடனே ஆப் ஓப்பன் ஆகாது. ஓகே, எனக்கு லோட் ஆகி முடிய போகுது. சில சிஸ்டமில் ஃபாஸ்ட்டாக வரலாம், சில சிஸ்டமில் லோட் ஆகலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ பாருங்க, எனக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எனக்கு லோ பர்ஃபார்மன்ஸாக இருக்கிறதுனால எனக்கு இங்கே இதில் கொஞ்சம் லோட் ஆகிக்கிது. ஸோ சில லேட்டாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு வரத்துக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த மாதிரியான ஒரு பிளாக் கலர் தீமில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஆவே வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இதுவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து என்னென்ன ஒவ்வொன்றுத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நான் உங்களுக்கு மேலேருந்து இந்த நீட்டில் வரேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபைல் ஆப்ஷன். ஸோ இந்த ஃபைல் ஆப்ஷன் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவீங்க. பெயிண்ட் டூல்லாம் நிறையலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அங்கே வந்து நியூன்றதெல்லாம் நம்ம கூட யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சேவ் பண்ணாக்கா சேவ் ஆஸ் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபைலில் வந்து நியூ அப்படின்றது கொடுத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன இதில் வேணும்னு கேட்கும். ஸோ நான் வந்து ஹைட் அண்ட் வித் வந்து ஹைட் அண்டு வித் வந்து இவ்வளோ ஒரு 1000 360 768 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு நான் கிளிக் கொடுத்தனாக்கி எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். ஓகேங்களா,
ஸோ அதோட ஹைட் அண்ட் வித்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஜ் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். அந்த பேஜில் நமக்கான டிசைன்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எனக்கு ஹைட் அண்ட் வித்தில் ஒரு இதுவே கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எடிட் ஆப்ஷன் இருக்குது. இங்கே சைடில் பாருங்கள், இது எடிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபில் இல்லாமல் போனாக்கா பேக்ரவுண்ட் இரேசிங் பண்ணுறது இருக்குது, அப்புறம்ன்றது ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஃபோட்டோஷாப் சின்னது இல்லை. ஸோ அடுத்தது வந்து இமேஜஸ், ஓகேங்களா, இமேஜஸ் பார்க்குறது, அப்புறம் லேயர்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்த லேயர்ஸ் இங்கே இருக்கிறது எல்லாம் பார்க்குறது, அப்புறம் டைப் செலக்ட், அப்புறம் வந்து ஃபில்டர் வந்து நம்ம பெரும்பாலும் அதிகமாக பார்ப்போம். ஃபில்டர், அப்புறம் 3D வியூ ஆப்ஷன், விண்டோவில் இப்போ வந்து லேயர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லேயர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இங்கே லேயர் காமிச்சோம். ஸோ இங்கே சைட்லேயே காட்டணும் நமக்கு லேயர்ஸ் எல்லாம். அப்புறம் ஹெல்ப் ஆப்ஷன், ஓகேங்களா. நம்ம வந்து எந்த இமேஜ் கொடுத்தாலும் நமக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஷோ ஆகும், ஓகேங்களா. இப்போ இங்கே வாங்க, இது வந்து மூவ் டூல், ஓகேங்களா. ஸோ நான் இதனா ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுட்டேனாக்கா அதை வச்சு நான் மூவ் பண்ணாக்க எடுத்து வந்து நான் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் என்னுடைய ஃபைல் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் எடுத்து வந்து உள்ளே வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ பிக்சர்ஸ் போயிட்டு பிக்சர்ஸ்லேருந்து ஸோ இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜை டைரெக்டாக எடுத்து வந்து ஸோ இங்கே ஃபோட்டோஷாப் ஐக்கனுக்கு மேலே வச்சேனாக்க எனக்கு ஃபோட்டோஷாப் உள்ள வந்துடும். ஓகே, எனக்கு வரல ரீசன். ஓகே, இப்போ ஃபோட்டோஷாப் உள்ளே எடுத்து வந்து கொடுக்கணும். நான் அது மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி, இது எனக்கு சப்போர்ட் ஆகலை. ஸோ அப்படி உங்களால் இது பண்ண முடியும்னாக்க நீங்கள் ஃபைலில் போங்க, ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபைல் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அங்கே இருந்து கூட உங்களுடைய இமேஜை கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பாருங்க எனக்கு வந்துருச்சா. ஸோ போயிட்டு இப்போ இந்த விஜய் இமேஜை டபுள் கிளிக் கொடுத்துக்கிறேன். சரி, அதுக்கு அது சப்போர்ட் ஆகலன்னு சொன்னால ஒரு சில இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சப்போர்ட் ஆகாது. அதை வந்து நீங்கள் அகைன் வந்து பிஎன்ஜா நீங்கள் சேவ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து சப்போர்ட் ஆகும். டைரெக்டாக வந்து நீங்கள் ஒரு சில இமேஜ் கூகுள் வந்து எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது, ஓகேங்களா. இங்கே பாருங்க, இந்த இமேஜ் வந்து எனக்கு வந்துடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூவ் ஆப்ஷன் இருக்குனாக்கா நான் இந்த இமேஜை எனக்கு எவ்வளோ ஆப்ஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபைல் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுறது, பேக்ரவுண்டாக இருக்கிறதுனால இது எனக்கு பேக் சைடு வந்துடுச்சு. ஸோ ஓகே, நான் இது பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸ் செலக்டரை வந்து நான் என்ன பண்ணுறேன், இது ஆல்ட் எச் கொடுங்க, சரி கண்ட்ரோல் எச் கொடுங்க. இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். ஏதோ உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சுனாக்க கண்ட்ரோல் எச் கொடுத்ததும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேவையான ஷேப்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ கண்ட்ரோல் எச் கொடுத்ததும் எனக்கு ரிமூவ் ஆகிடும், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க லேசன் டூல் சொல்லுவாங்க. இதை வச்சு என்ன பண்ண முடியும், ஸோ இந்த குருவியை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுக்கணுனாக்க இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது பாருங்க, நான் வந்து இங்கே வரைகிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வரையும் நான் இப்படி கொடுத்தனாக்க எனக்கு இது வரையுமே செலக்ட் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் எச் கொடுத்துட்டு இது எனக்கு அழகாக செலக்ட் ஆகுனாக்க இது மேலே நம்ம மவுஸ் கருவி வச்சு வரையணும். ஸோ இப்படி வரணும், இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப்பாக வரைஞ்சனாக்க எனக்கு இதுவரையும் செலக்ட் ஆயிருக்கா. இதுவரையும் என்ன பண்ணுறீங்க, நமக்கு வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், நான் கண்ட்ரோல் ஜே அப்படின்ற கொடுத்தனாக்க எனக்கு வந்து அது கட்டாயி எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த இடத்துல பேக்ரவுண்டு இருக்குல்ல, இது வந்து இப்போ பேக்ரவுண்டு பிக்காக இருக்குது. இப்போ இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். இங்கே பாருங்க, நான் செலக்ட் பண்ணது வரையும் எனக்கு தனியாக கட் பண்ணிக்குது. இப்போ பேக்ரவுண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பண்ணேன் இல்லையா. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னாக்கா நான் எப்பவுமே சொல்கிற மெத்தட் தான் கண்ட்ரோல் இசட் அப்படி கொடுத்தீங்கன்னாக்க ஒன் டைம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேக் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபோட்டோஷாப்லையும் ஒன் டைம் கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரைட் பட்டன் கொடுத்ததும் லேசன் டூல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பொலிகன் லெசன் டூல். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொன்றா பாக்ஸாக இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருந்ததுனாக்கா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கண்ட்ரோல் எச் சரி கண்ட்ரோல் ப்ளஸ் இப்படி கொடுங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்ததும் வந்து உங்களுக்கு பெருசாகும், ஓகேங்களா. இப்போ உங்கள் மவுஸ் கரியர் வச்சு நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் வந்து நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வரும், ஓகேங்களா. இது வளையிற மாதிரி வராது. இது ஒவ்வொன்றத்தையுமே வந்து நீங்கள் நீட்டாக வச்சு பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா.
ஸோ இந்த குருவி வந்து இப்படி தான் நீட்டாக இது வந்து நீட்டாக வரும் ஒவ்வொன்றும். இது வந்து பென்டூல் மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ கீழே இறக்கணுனாக்க லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். சாரி, கண்ட்ரோல் இசட். கண்ட்ரோல் பேக். சாரி, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, பரவாயில்ல. எனக்கு அங்கே எடுத்தும் வந்து எனக்கு அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ நான் இப்போதைக்கு ஒரு டெமோக்கு தானே காமிக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே பாருங்கள், நான் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுத்து அப்படியே வந்து கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துப்போம். நம்ம எந்த இடத்துல மவுஸ் கருவி வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு நம்ம சூஸ் பண்ணி எடுத்தாந்து கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ நான் உதாரணத்துக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்கு பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் செலக்ட் ஆகிடுச்சு. ஒரு குருவியை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் ஜே அப்படின்ற கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் ரைட் சைடுக்கு வந்துருச்சு. இப்போ பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். அந்த குருவியோடைய எனக்கு வந்துடுச்சு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கையில் வரைஞ்சி பண்ணுற மாதிரி. இது வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பே எடுத்து இந்த குருவி வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஓகேங்களா. இப்போ பேக்ரவுண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு டூலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்ட்ரோல் இஸ் கொடுத்து இது ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த செலக்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணாக்க கண்ட்ரோல் ஹெச் கொடுத்து தான் நமக்கு ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு டைம் தான் வந்து அதிகமாக எடுக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ணாமல் நான் சொல்கிற மெத்தட் வந்து நீங்கள் பண்ணுங்கள். என்னன்னாக்க இங்கே மோனர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க மேக்னெட்டிக் லேர்னிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணினாக்க உங்களுக்கு மேக்னெட் மாதிரி வரும். மேக்னெட் டாக்கி எப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக வந்து இதை வரையும் நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இங்கே வரும். பாருங்க, இப்படி போகிறேன்னா இங்கே நீட்டாக போனாலும் எனக்கு வளையுது ஓகேங்களா. எனக்கு இப்படி தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனில் இருக்கும். ஓகே, நான் இப்படி கொடுக்கும்போது எனக்கு வந்து இது ஈஸியாக வந்து மேக்னெட்டில் நான் வச்சு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கண்ட்ரோல் மைனஸ் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரு கொடுத்தா மட்டும்தான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு வளையும். நீங்கள் என்ட்ரு கொடுக்கலனாக்க அப்படியே வந்து உங்களுக்கு நீட்டாகவே இருக்கும். ஓகே, என்டர். இப்போ ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக இந்த மேக்னெட்டிக் வச்சு நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த காலையும் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் மாதிரி ஓகேங்களா. அது பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் என்ன ஷேப் இருக்கோ அது வரையும் உங்களுக்கு கரெக்டாக எடுத்து வந்து கொடுத்துரும். அங்கே பாருங்கள், சாரி நான் இங்கே தப்பாக ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் அது ஓகே, இன்னும் பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து இங்கே அப்படியே கொடுத்துட்டே வாங்க. அப்படியே ஒன்று ஒரு கிளிக்காக போங்க. ஏன்னா நீங்கள் அதை பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து இது நீட்டாக வராது, நமக்கு ஷேப்புக்கு எடுத்த மாதிரி வளையும். ஸோ இப்போ ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இசட். சாரி, இந்த பக்கம் மைனஸ் ஆகிடுச்சா, சாரி. ஓகே, இது இப்போ அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா வந்து சின்ன சின்ன மாரி மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அகைன் மவுஸ். ஸோ ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதே என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம். இப்போ எனக்கு இந்த குருவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அழகாக எனக்கு அது குருவி வந்துச்சு. இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அது நோ ப்ராப்ளம். நம்ம வந்து இங்கே இரேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இரேஸ் வந்து வச்சு கூட நம்ம இங்கே இரேஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா, இரேஸ் வச்சு நான் பண்ணதை இரேஸ் தெரியுதுங்களா. ஸோ ஓகே, எனக்கு குறி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்துருச்சு. பட் நம்ம இதுவரையும் நம்ம பண்ண மூணுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக குருவியே கண்டிப்பாக எடுக்கல, அது நானே சொல்லுவேன். ஏன்னா அங்கங்கே நம்ம கட்டாக இருக்குது, ரொம்ப நேரமும் நமக்கு ஆகுது ஓகேங்களா. இப்போ நான் கண்ட்ரோல் ஜே கொடுத்து நான் அதை சாரி ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த ஆப்ஷன் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. லெசன் டூல்னா என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொலிகன் லெசன் டூல், அதுக்கு வந்து மேக்னெட்டிக் லெசன் டூல்லாம் புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயிக் செலக்டார் அப்படின்னு இருக்கும். இதை தான் நீங்கள் பெரும்பாலும் நான் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதோடு இது சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. இது வந்து எப்படின்னாக்கா கரெக்டாக வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து கொடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள், நான் இப்படி தான் எடுத்தும் போகிறேன். எனக்கு வந்து அந்த குருவி கரெக்டாக, சாரி இந்த பக்கம் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு எவ்வளோ இது வேணுமோ இந்த ப்ளஸ் ஆப்ஷனை மட்டும் நம்ம கரெக்டாக வச்சாலே போதும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எனக்கு சைடில் வந்துனாக்கா ஆல்ட் அப்படின்னு கொடுத்ததும் இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. நான் வேணா நல்லாவே ஜூம் பண்ணி காட்டுறேன்.
ஜூம் பண்ணாலும் அதே சைஸ் தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் இப்போ நான் வந்து ஆல்ட் அப்படி கிளிக் பண்ணனாக்க எனக்கு பாருங்கள் மைனஸ் ஆகிடும் அந்த இடம். ஓகேங்களா, இப்போ ப்ளஸில் வச்சு நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ கொடுப்போம். அது என்ன மிஸ்டேக் இது வந்தால் இது ஈஸியாக இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் இதில். ஓகே, ஸோ இது இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இதுக்கு சின்னது என்ன எதுக்கு பண்ணுறீங்கனாக்க, ஸோ உங்களுடைய கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னாக்க உங்கள் கீபோர்டு வந்து தமிழ் லெட்டர் இருக்கும் பாருங்கள், தமிழ் லெட்டர். அந்த தமிழ் லெட்டரில் வந்து சா ஞா அப்படின்னு சொல்லிட்டு 2 லெட்டர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஒரு இதுவும் இருக்கும், அரே டாபிக் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மெத்தடில் தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த இது எங்கே இருக்குனாக்கா இதை பெருசுப்படுத்துறதுக்கும் சின்னது படுத்துறதுக்கும் நீங்கள் கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னாக்கா இமேஜ் பெருசாகும். பட் இது கையில் வச்சிருக்க இல்லையா இந்த செலக்ட் பண்ணுறது, அது உங்களுக்கு வராது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும். ஷா ஞான் அந்த பட்டன்லேயே இருக்கும் பாருங்கள் தமிழ் லெட்டர், அதில் இருக்க ஓப்பன் பண்ணி க்ளோசிங் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த குருவி வந்து நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன். ஜே கொடுத்துட்டு இப்போ பேக்ரவுண்டை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அந்த குருவி ஃபஸ்ட்டு பண்ணதை விட ஓரளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து டைம் எடுத்து பண்ணிங்கனாக்க அந்த குருவி இமேஜை நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களாலே கிளிக் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த குயிக் செலக்டர் என்னென்று பிடிச்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ராப் பண்ணுறது, இமேஜஸ் வந்து எனக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நம்ம க்ராப் பண்ணி என்ட்ரு பண்ணாக்க ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த இமேஜ் வந்து கரெக்டாக க்ராப் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மெத்தட் மாடல்லே இருக்குது. நமக்கு வந்து ஒரு செலெக்ஷன் மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னாக்க எடிட்டர் டூலு 3 இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் சொன்ன கண்டிப்பாக புரியாது. ஏன்னா உங்களுக்கு என்னென்ன எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்ற மெத்தட் நான் சொல்லணும், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்மச் டூல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு எதனா வந்து இப்போ ஒரு நெத்தியில் இந்த பொட்டு மாதிரிலாம் இருந்ததுனாக்கா அது எரேஸ் பண்ணணுனாக்கா அது இந்த மாதிரி வச்சு பண்ணிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரஷ் டூல். இந்த ப்ரஷ் டூல் வந்து நான் இப்போயும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் இந்த ப்ரஷ் டூலை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன்னா இங்கே பாருங்கள், நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு வட்டமாக தெரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ட் பட்டன் இருக்குல்ல, அந்த ஆல்ட் பட்டனை இங்கே கொடுத்துட்டு இப்படி ஒரு கிளிக் கொடுத்ததும் எனக்கு ப்ளூ கலர் செலக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் இங்கே சைடில் எடுத்தாந்து நான் அந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கிறேன், எனக்கு ப்ளூ கலர்லேயே எனக்கு வந்துடும். இந்த ப்ரஷ் டூல் வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து எப்படின்னாக்கி இந்த பிளாக் கலரே வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும். இந்த ப்ளூ மாதிரி இந்த இடத்துலையும் வந்து அந்த ரெக்கையை வந்து எனக்கு ப்ளூ ஆகணும், இந்த இடத்துல பிளாக் ஷேடாகவே இருக்கக்கூடாது அப்படின்னாக்க ஆல்ட் இருக்கு இல்லையா, அதை கொடுங்க. எந்த இடம் உங்களுக்கு அந்த கலருக்கு வேணுமோ இந்த இடம் கரெக்டாக என் கர்சர் வச்சுருக்க இடம் எனக்கு அதே மாதிரி வேணும்னு நினைக்கிறேனாக்க ஆல்ட்டு கொடுத்து அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதை அப்படியே இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம அந்த ரெக்கையை வந்து நம்ம இந்த மாதிரி ஷேடோ பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் பொறுமையாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அழகாக வரும். ஓகே ஓகே டன், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ் டூல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்சில் டூல். ஸோ அதே மாதிரி தான் ஆல்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து இங்கே ப்ரஷ்ஷை வச்சு இது பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பை வந்து நம்ம கொண்டாடலாம். இது இங்கே காமிக்கும். இங்கே பாருங்கள் மேலே வந்து காமிச்சினாக்க உங்களுக்கு ப்ரஷ்ஷில் என்ன மாடல் வேணும், அது அடியாக வேணுமா இல்லை மெலிசா வேணுமா, அந்த மாதிரி மெத்தடும் நமக்கு இங்கே இருக்குது. இதெல்லாம் போக போக ஒவ்வொன்றா புரியும். ஸோ இது கலர் ரீப்ளேஸு மெத்தட்ஸு இங்கே பாருங்கள். ஸோ ஆல்ட்டு கொடுத்துட்டு கலர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடும். எனக்கு குருவியோட கலரே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், நான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து குருவி ரொம்ப ஓவர் ப்ளூவாக இருந்தது. இப்போ அது கொடுக்குறேன், இங்கே பாருங்கள் அந்த குருவியோட இமேஜே லைட் ப்ளூவாக கொடுத்துருது. அதாவது வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னாக்கா இங்கே பாருங்களேன், கரெக்டாக இந்த இடத்துல வந்து நான் கலர் ப்ளூ கலர் வச்சேன்ல, இப்போ இந்த இடத்துல கொடுக்குறேன் பாருங்க லைட் ப்ளூ கலரில் அப்படி சேஞ்ச் ஆகுது, தெரியுதா? ஒரு நேச்சுரல் கலர், ஒரு ஒரு நேச்சுரலாக காமிக்குது அந்த குருவி. அது வந்து டார்க் ப்ளூவை லைட் ஆகுது. எனக்கு அந்த குருவியோட இமேஜ் எனக்கு நல்லாவே இப்போ தெரியுது. இங்கே பாருங்கள் அந்த குருவி மேலே இருந்த டார்க் ப்ளூ எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுது. டார்க்காக இருந்த எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு ஒரு இது ரீப்ளேஸ் கலர் தருது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் ரீப்ளேஸ்க்கு அடுத்தது வந்து மேக்ஸின் ப்ரஷ்ஷு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி வந்து நம்ம இந்த மாதிரி தெரியுதா? ஸோ ரொம்ப சொதப்பிட்டேன், கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி மெத்தடோட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரஷ் டூலில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போக போக சொல்கிறேன் இதெல்லாம் என்ன ஏதுன்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரேசிங் டூல். ஸோ இப்போ எவ்வளோ நேரம் நம்ம அலங்கோலம் பண்ணி வச்சோம் இல்லையா, இது எல்லாமே வந்து அழைக்கிறதுக்கு இப்போ இதை வச்சு கொடுத்தனாக்க நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த ரீப்ளேஸ் கலர்லாம் குத்தினேன், அது எல்லாமே வந்து எனக்கு ரிமூவ் ஆகிடுது. பாருங்கள் நான் இவ்வளோ நேரம் கொடுத்தது
என்னென்னலாம் பண்ணணும் எல்லாமே வந்து எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இரேசிங் டூல் கொடுத்துருக்கோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் இரேசர் டூல்னு இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் கொடுத்தனாக்க நம்ம இந்த இமேஜுக்கு பின்னாடி எதனா ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்தனாக்கா அந்த பேக்ரவுண்ட் நமக்கு இரேஸ் பண்ணி தரும். ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. அதே மாதிரி வந்து இதில் இன்னொரு மெத்தட் வந்து உங்களுக்கு இருக்கும், மேஜிக் இரேசிங் டூல். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த குருவிக்கு பின்னாடி எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி தந்துடும் நமக்கு. இப்போ ஒரு கிளிக் கொடுக்குறேன், எனக்கு ஏன் ரிமூவ் ஆகலை? சாரி, நான் பேக்ரவுண்ட் இமேஜை நான் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணிடுது, தெரியுதா? ஸோ இந்த குருவி கிளிக் பண்ணால் குருவி எனக்கு ரிமூவ் ஆகும், புரியுதா? ஸோ இந்த மாதிரியான இரேசிங் டூல்லையும் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வேணாம், எனக்கு இரேசிங் டூல்லாம் வேணுனாக்கா இது இரேஸ் வச்சு கூட நம்ம குருவியை கூட நம்ம டோட்டலாக ரிமூவ் பண்ணி அழைச்சிக்கலாம். ஓகேங்களா? கண்ட்ரோல் இசட் கொடுத்து இப்போ இது வரையுமே இருக்கட்டும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கிரீன் டூல், இதெல்லாம் வந்து 3D பெயிண்டிங் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங்கே நம்ம இதில் நிறைய பண்ணலாம். ஸோ நம்ம கலர் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே எக்ஸ் அப்படி கொடுத்தது கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு மேலேயும் காமிக்குது, ஸோ இங்கேயும் காமிக்குது, அப்புறம் இங்கேயும் காமிக்குது. நமக்கு என்ன கலர் வேணுமோ கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான பேசிக்ஸ் புரிஞ்சிருக்கும் என்னென்ன டூல் இருக்குது. அதே மாதிரி வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுற மெத்தட் இருக்குங்க, வந்து கலர்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆப்ஷன்ஸ், அப்புறம் வந்து ஒரு செலக்ட் ஆப்ஷன் கொடுத்தனாக்கா செலக்ட் ஆப்ஷன்ஸில் எப்படிலாம் வந்து நம்ம ஸோ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஆகிடும், அது புரியுதா? ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்போடைய பேசிக்ஸ் என்னன்றது சொல்லியிருப்பேன். அதாவது வந்து பேசிக்ஸ் தான், எந்தெந்த டூல் இம்பார்ட்டண்டான டூலோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இதுவரையும் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும். ஆகலைனாக்கா கண்டிப்பாக வந்து எனக்கு டேரெக்டாக வந்து இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தனியாக கூகுள் மீட் வச்சு கூட நான் சொல்லித்தரேன், நோ ப்ராப்ளம். எத்தனை நாள் ஆனாலும் கிளாஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதேமாதிரி ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய மெத்தட் என்ன தெரியுமா? ஜஸ்ட்டு நீங்கள் எனக்கு நீங்கள் கொடுக்குற எனக்கு ரிப்போர்ட்ஸ் என்னன்னாக்க நீங்கள் வந்து கூகுள் வந்து ஒரு பேர்டுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நீங்களாவே வந்து என்ன பண்ணுங்க, வந்து இதை தனியாக செலக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதே மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற மெத்தட் தான் உங்களுக்கு பெரும்பாலும் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். சிம்பிள் தான், நல்லா கவனிங்க. இந்த ப்ராஜெக்ட் தான் நீங்கள் எனக்கு பண்ணி நாளைக்கு இல்லை 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து மினிமம் வந்து 40 டேஸில் முடிக்கிற பிளான் தான். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் வந்து நான் தான் இப்போ பண்ண போகிறேன். நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது நான் ஒரு டெமோ ப்ராஜெக்ட் மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஃபோட்டோஷாப்போடைய பேசிக்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே போங்க, டேரெக்டாக போயிட்டு கூகுளில் போயிட்டு பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் பண்ணுங்கள். பேர்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணதும் நமக்கு ஏகப்பட்ட குருவிகளுடைய இமேஜ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு குருவி இமேஜை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் கொடுத்து இது கிளிக் பண்ணதும் ரைட் கிளிக் கொடுத்து ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்துட்டு சேவ் இமேஜ் எஸ் அப்படின்னு கொடுத்தனாக்கா நமக்கு வந்து சேவ் இமேஜ் எஸ் வரும். ஸோ அது வந்து நம்ம எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரில் செலக்ட் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. எனக்கு இன்னும் வரல, எனக்கு வந்துடுச்சு. ஸோ நான் பிக்சர்ஸில் போகிறேன். பிக்சர்ஸில் போயிட்டு ஜஸ்ட்டு ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள். இது இப்போ நான் இவ்வளோ நேரம் பண்ணேன் இல்லையா, அது எல்லாமே வந்து நோ பண்ணாக்கா எனக்கு டிலேட். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் டிலேட் கொடுக்குறேன், எனக்கு போயிடும். இப்போ ஃபைலுக்கு போங்க. ஃபைலுக்கு போயிட்டு ஓப்பன்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. ஆப்ஷன் கொடுத்ததும் இப்போ நம்ம ஒரு டவுன்லோட் பண்ணிருக்கோம் இல்லையா ஒரு இமேஜ், பிக்சர்ஸ் நான் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு குருவியோடைய இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. எங்கே எனக்கு காணும், அது பாருங்க, எனக்கு அந்த இமேஜ் இருக்கு. ஸோ டபுள் கிளிக் கொடுக்குறேன். சாரி, எனக்கு அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வரல. காரணம் என்னாக்க டைரெக்டாக வந்து நான் டவுன்லோட் பண்ணதுனால எனக்கு வந்து அங்கே மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ நான் அது வேறு இமேஜ் எதனா ஒன்று டவுன்லோட் பண்ணி கொடுக்குறேன். இது ஜேபிஜியாக இருக்குது, இது ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
சேவ் கொடுக்குறேன், ஃபோட்டோஷாப் போகிறேன், ஃபைல் போகிறேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்ததும் இமேஜஸ் ஓப்பன் ஆகுது. இமேஜஸ் ஓப்பன் ஆனதுமே அந்த இமேஜ் எங்கே இருக்குன்னு தேடணும். பிக்கில் எனக்கு காணுமே. ஸோ இது செலக்ட் ஆகுதான் பார்க்கலாம். சாரி, எனக்கு வந்து ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துனாக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுனாக்கா நீங்கள் எந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜ் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்ததுனாக்கா ஒன்றும் பண்ண தேவையில்லை. நான் சொல்கிற மாதிரி சின்ன டிப்ஸை மட்டும் பண்ணுங்கள். ஸோ இங்கே போங்க, அதை போயிட்டு அந்த இமேஜை வந்து நீங்கள் டபுள் கிளிக் கொடுங்க. டபுள் கிளிக் 1 மினிட்டு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு வரலாம். ஏன்னா வந்து நம்ம இந்த இமேஜ் தான் வேணும்னு நினைப்போம், பட் அந்த இமேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி சப்போர்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். ஓகே, எனக்கு இமேஜ் கொடுத்துக்கிட்டே இருங்க, வரட்டும். எனக்கு லேட் ஆகுது. ஜஸ்ட் ஒன்றும் பண்ணாதீங்க, இங்கே எடிட் ஆப்ஷன் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் லைட்டாக. இங்கே எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு, ஸோ எனக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், லைட்டாக சின்னதாக எதுட்டு எடிட்லாம் பண்ணலை, லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிராப் ஆப்ஷனில் போயிட்டு லைட்டாக இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு இப்போ ஷேவ் ஆப்ஷனில் போயிட்டு சேவ் இமேஜ் ஆஸ் இப்படின்றத கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இப்போ வீடியோஸில் வந்து காமிக்குது. வீடியோஸில் வந்து என்ன பண்ண போகிறேன், ஸோ நாங்கள் வந்து ஏதோ ஒரு டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டுனாக்க எனக்கு இந்த இமேஜ் சேவ் ஆகிடுமா? சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்னோடய ஃபோட்டோஷாப் போகிறேன். இப்போ ஃபைல் போகிறேன். ஃபைல் போய்ட்டு ஓப்பன் போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், பிக்சர்ஸ்லேருந்து மாற்றி வீடியோஸ் அப்படின்ற இடத்துல வந்து அந்த இமேஜை நாங்கள் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வீடியோஸ்க்கு கிளிக் பண்ணுறேன். எனக்கு வீடியோஸ் இடத்துல இப்போ இந்த இமேஜ் இருக்குது. இப்போ டபுள் கிளிக் பண்ணால் இந்த இமேஜ் எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் ஆகணுனாக்க நீங்கள் வந்து அகைன் ரீசேவ் பண்ணினாக்க உங்களுக்கு வந்துடும். இல்லைன்னா வந்து சின்னதாக எதனா ஒரு எடிட் மாதிரி சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் இங்கே நான் சொன்ன 3 டூலை வச்சுக்கிறோம். நீங்கள் இந்த பேர்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம். இல்லைனாக்க நான் சொன்ன மாதிரி குயிக் செலெக்ஷன் டூல் வச்சு நீங்கள் டோட்டலாக கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படின்னாக்க இங்கே இருக்கிற மேஜிக் இரேசிங் டூலை கொடுத்துக்கூடும். ஸோ இங்கே ஒரு கிளிக் கொடுத்ததும் நமக்கு இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் டோட்டலாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? கண்ட்ரோல் இசட். ஸோ இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணனாலும் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் என்னென்ன பார்க்க போகிறேன், இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர் என்ன பண்ண போகிறேன், இன்னும் வரல. இது இந்த ப்ளூ கலர் என்ன பண்ண போகிறேன், டேரெக்டாக ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துறேன். ஃபோட்டோஷாப் எடுத்து வந்து டேரெக்டாக இங்கே முன்னாடி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ கலர் எனக்கு முன்னாடி வந்துடுச்சா, அப்படியே எடுத்து இது பெருசுப்படுத்துகிறேன். ஜஸ்ட் சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம் எல்லாமே கிடையவே கிடையாது. இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்படி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து ப்ளூ கலர் எனக்கு ப்ளூ ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். காரணம் எனக்கு ப்ளூ கலர் இமேஜ் முன்னாடி இருக்குது, பேர்ட் இமேஜ் கீழே இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த ப்ளூ கலர் இப்படி ஒரு அழுத்துக்கு இறக்கி இப்படி கீழே இறங்கினாக்க இங்கே பாருங்கள். ஸோ அந்த குருவியோட இமேஜ் மட்டும் எனக்கு தனியாக செலக்ட் ஆகிடுச்சு. அந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ரிமூவ் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து எனக்கு கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் இமேஜ் நீங்கள் வைக்கிறீங்களோ அதெல்லாம் கூட தேவையில்லை. எனக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சொன்னேனே இந்த 3 செலெக்ஷன் டூலில் நீங்கள் கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா குயிக் செலெக்ஷன் கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நான் சொன்ன மாதிரி மேஜிக் இரேஸ் டூல் வச்சு கூட நீங்கள் ஜஸ்ட் எதுவும் ஒன்றும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணினாக்கா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். சரி, நீங்கள் சேவ் பண்ண போறீங்கனாக்கா ஃபைலில் போங்க. ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்றத கொடுங்க. சேவ் கொடுத்ததும் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு இமேஜ் என்னவா வேணும்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன இமேஜ் எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஃபோட்டோஷாப் PSD எடுத்துக்கலாம், இல்லை
ஜேபிஜி மெத்தடில் இருக்கும்ல, பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் என்ன வேணுமோ நீங்கள் அதுவாக வந்து நீங்கள் இமேஜ் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு வந்து எனி டவுட்ஸ் இருந்தாலும் டேரெக்டாக வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். இல்லைன்னா டேரெக்டாக கான்டாக்ட் கூட பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக புரியலனாலும் நான் சொன்னதே தான். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி நாளைக்கு எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. நான் அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப்பில் நெக்ஸ்ட்டு மெத்தடாக மூவ் ஆகிடலாம். ஓகே, தேங்க்யூ.